நீங்க அந்த பிள்ளை எந்த பேச்சுவார்த்தை நடத்தாம கப்புனு வாயை பத்தி தாலியை கட்டி தூக்கி போறோம்டா. ஐயோ பண்ண சொர்ண வீட்டு மேல கொடி பறக்குது பண்ண. ஆமா, ஏன் திடீர்னு வீட்டுக்கு மேல கொடியை கட்டியிருக்கா? பண்ண உங்களுக்கு தெரியாம ஏதோ கட்சி ஆரம்பிக்கும் பண்ண. கட்சியா? இன்னும் நான் குடும்பமே நடத்தல, அதுக்குள்ள எப்படா கட்சி ஆரம்பிச்சாவ? நான் இல்லாம எப்படி கட்சி நடத்துறான் பாக்குறேன். சொர்ணா, என்ன யார கேட்டு கட்சி ஆரம்பிச்ச? கட்சியா? பின்ன ஒட்டை மேல கொடி பறந்தா அதுக்கு பேர் கட்சியா? ஏன் பதற? மாரியாத்தாளுக்கு கூழ் ஊத்த. மாரியத்தாளுக்கு கூழ் ஊத்துறியா? அதான் ஊரே சேர்ந்து வருஷம் ஊத்துது, நீ மட்டும் ஏன் தனியா ஊத்துற? எனக்கு கல்யாணத்துக்காக நேர்த்தி கடன். அடி பாவி சிரிக்கி, உனக்கு தாலி கட்டுறதுக்கு தான் நான் இருக்கல, அதுக்கு இதுக்கு மாரியத்தாள தொந்தரவு பண்ற? கொடியை கட்டுறதுக்கு மேல ஊன்னா நானும் தாலியை கட்டிருப்பேன்ல. என்ன உனக்கு பிடிக்கலையா? அது சொல்லு முதல்ல. அப்படின்னா நீங்க ராத்திரியே வந்துடுறேன். பயப்படாத, ரெண்டு பேரும் பேசி ஒரு முடிவு எடுத்துட்டு அப்புறமா தாலியை கட்டிட்டு அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் நைட் நடத்துவோம். என்ன? அதெல்லாம் முடியாது. ஏன் முடியாது? ஆளுங்க இருப்பாங்க. ஆளுங்க இருப்பாங்களா? ஆமா, அவங்கள வச்சுட்டு எப்படி ஃபர்ஸ்ட் நைட் நடத்துறது? அப்போ ஒரு செய்யு, இங்க ஆளுங்க இருந்தா ஒரு செம்பு நிறைய தண்ணி கொடுத்து விடு, நான் வராம இருந்துக்கிறேன். ஆளுங்க இல்லைன்னா அரை செம்பு தண்ணி கொடுத்து அடுத்த நிமிஷமா வந்துடுறேன். சரி, அது 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 சொல்லலாம். அது அண்ணே 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 அண்ணே, என்ன பண்ண இது? ஏன்டா அப்படி தள்ளி விட்ட நீ? பின்ன கூப்பிட பாடிக்கிட்டு இருந்தா. ஆமா பண்ண, என்ன விஷயம்? ரொம்ப தெளிச்சா இருக்கீங்க. அதை ஏன்டா கேக்குற? பாலைவனமா இருந்த என் மனசு திடீர்னு பச்சை பசேல்னு பூத்து குலுங்குது. வறண்டு போயிருந்த என் வாழ்க்கை குப்புன்னு வெள்ளாமையா விளைஞ்சு நிக்குதுடா. ஏன்னா ஐ ஃபால் இன் லவ். அப்படின்னா? காதலில் விழுந்தேன். பண்ண இங்கிலீஷ்ல பின்றீங்க பண்ண. இங்கிலீஷ் இல்லடா, இங்கிலீஷ். இதயத்துல காதல்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா இந்தி, தெலுங்கு, கன்னடம், மலையாளம், மராட்டி, குஜராத்தின்னு இப்படி பல மொழி நாக்குல வந்து தானா தாண்டவம் ஆடும்டா. அப்படியா? அப்படின்னா ஐ லவ் யூ இந்தியில ஒண்ணு, தெலுங்குல ஒண்ணு சொல்லுங்க பாப்போம். பயவுள்ள ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே செக்அப் பண்ணி பாக்குது. தில் வாலே துலாலியே லே ஜாயிங்க தெலுங்கு விர்ரா, விட்டா எல்லா சட்டுக்கும் கையோட கூட்டி போக போட்டுருக்கு. விடு. டேய் ராசா, பண்ணைக்கு ஒரு உதவி பண்றியா? நம்ம சொர்ணம் இருக்கால, சொர்ணம். ஆமா, அந்த நாட்டிகார பொம்பளை அவதானே. அப்படி எல்லாம் மரியாதை இல்லாம பேசப்படாதா, பெரிய பொண்ணு இல்ல. அவட்ட போய் பண்ணை கேட்டாருன்னு ஒரு செம்புல தண்ணி வாங்கிட்டு வர்றியா? அட என்னங்க நீங்க, தண்ணி வேணும்னா இந்த கிணத்துல மோந்து குடிக்க வேண்டியதுதானே, அதை விட்டு அந்த பொம்பளை கிட்ட போய் வாங்கிட்டு வர சொல்றீங்க. அதுக்கு இல்லடா, அவட்ட இருக்க தண்ணி மூலிகை தண்ணிடா, அதை குடிச்சா ஹார்ட்டுக்கு நல்லதுடா. ஆட்டுக்கு தானே நல்லது, உங்களுக்கா நல்லது? அந்த ஆட்டுக்கு இல்லடா, இந்த ஆட்டுக்கு. ஓ, இந்த ஆட்டுக்கா? ஆமா, ஆட்டுன்னு சொல்லிட்டு அக்குல கை விடுறீங்க. டேய், இதான் ஜாக்குன்னு ரொம்ப லந்து பண்ற நீ. இது தப்பு, பண்ண சொல்ற செய் போ. சரி சரி, வாங்கிட்டு வரேன். இந்த மூஞ்சிக்கு மூலிகை தண்ணி கேக்கு. மத்தவனுக்கு தெரிஞ்சா ஊர் ஊரா பரப்பிடுவானுங்க. இவனை வேலை வாங்கினா இவங்கிட்ட போராட வேண்டியதா இருக்கே. ஏதோ அவசரம்னு நினைச்சு இங்க வந்தா நீ விருந்தாக்கி வச்சிருக்கேன்னு சொல்ற. விருந்து சாப்பிட மன நிலைமையில நல்ல சொன்னோம். நான் போறேன். யோ, ஓயாம ஓடிட்டு இருக்க ஒன்ன உட்கார வச்சு நீ சாப்பிடுற அழக நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேயா. அதாயா சொன்னோம். சொன்னதையே திருப்பி சொல்றேன்னு அர்த்தம். என்ன போக விடு. இன்னைக்கு சாப்பிடாம உன்னை நான் இங்க இருந்து அனுப்ப போறது இல்ல. சரி சரி, போய் தண்ணி கொண்டா. நிஜத்தை பார்த்து ஆசைப்பட்டிருந்தா பரவாயில்ல சொன்னோம். நீ நெருப்பை பார்த்து ஆசைப்படுற. உன்னை நீ எரிச்சுக்காத. எல்லாரும் என்ன சிங்கம் சொல்லும் போது எத்தனை துப்பாக்கி என்ன குறிப்பாக்குதுன்னு தெரியாது சொன்னோம். அது மட்டும் இல்ல, 10 பேருக்கு முன்னாடி நான் டான்ஸ் ஆடினாலும் உனக்கு பத்தினியா இருக்கணும் தாயா நான் ஆசைப்படுறேன். நான் சொல்றது கேளு சொன்னோம். நல்ல மாப்பிள்ளையா பாரு, நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். வேற ஒருத்தனை கட்டிக்கணும்னு நான் நினைச்சா விடிய காலமே என் வீட்டு வாசல்ல சுயம்வரம் நடக்கும். ஆனா என் மனசுக்கு பிடிச்சவன் வேணுமே. சொர்ணம், என்னை புதைக்கிறதுக்கு நானே குழி வெட்டி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இன்னைக்கு, நாளைக்கு, இல்ல சத்தியமா நாளை கழிச்சு.
அண்ணன் தண்ணி கேட்டு விட்டாரு. கொஞ்சம் இரு வரேன். ஜாக்கிரதை கொண்டு போ. ஐய தன்னால் வெளிவரும் மயங்காதே, என் தலைவன் இருக்கிறான் தயங்காதே. ஐயோ 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 ஐயோ, போனவே வருவானா வருவானான்னு கண்ணு ரெண்டு தேடுது, வாங்கின பூவோ வாடுது. வர்றவன் நிரசம் போட வருவானா அரசம் போட வருவானான்னு தெரிஞ்சுக்கிறக்குள்ள கண்ணு ரெண்டு சொருகுது, காது ரெண்டு அடக்குது, கையை ரெண்டு கதகளி ஆடுது, கால் ரெண்டு கரகாட்டம் ஆடுது. ஐயோ, எலெக்ஷன் ரிசல்ட்டை எதிர்பார்த்து நிக்கிற அரசியல்வாதி மாதிரி ஆகி போச்சே என் பொழப்பு. அடியே சொர்ணம், நீ அரசம்பு தான் தரணும், அந்த பயபுலையும் சீக்கிரம் வரணும். வருவானா 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 வருவானா, அடே வாடா சீக்கிரம் வாடா. வரானா 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 வரானா, வாராயா 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 வாராயா, வந்துட்டாயா வந்துட்டாயா ஏ ராசா, குர்ரா என் தங்க அரசம்பு. ஐயோ 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 ஐயோ, நிரசம்ப கொடுத்து என்ன நிலகுலைய வைப்பான்னு பார்த்தேன். இப்படி அரசம்ப கொடுத்து அடிவத்துல பால வாத்துட்டி சொல்ற என் பஞ்ச வரணும். நீ வாழ்க, உன் குலம் ஓங்குக. காத்திருந்த கழுகுக்கு வாத்துக்கறி கிடைச்சு போச்சு, பசியோட கிடந்த பாம்புக்கு பச்சை தவளை சிக்கிருச்சு. அடே அம்பி, பண்ண ஜம்முனு போறதுக்கு கும்முனு போறதுக்கு குதிரை வண்டியை ரெடி பண்றா. அங்க பூத்து கிடக்குற அந்த ரோசாவை பறிச்சு மூச்சு முட்டை முட்டை முகர்ந்து விடுகிறேன். முகர்ந்து பேசிட்டே இருக்காம சீக்கிரம் போய் சரியா, விடிஞ்சிட போகுது. ஒரே வார்த்தையில எல்லாத்தையும் ஆப் பண்ணிட்டானே. சரி, இத பத்தி யார்ட்டையும் பேசாம சைலண்டா போயிட்டு வந்துருவோம். யோ, உன்னை யாரோ நினைக்கிறாங்கய்யா. நான் ஒரு மடச்சி, யாரோ என்ன உன்னைத்தான் இந்த ஊரே நினைக்குது. அடியே சொர்ணம், சொன்ன மாதிரியே அரசம்பு தண்ணிய கொடுத்து நீங்க வர வச்சேடியே சொர்ணா, என் செல்ல குட்டியே எங்கடா இருக்க நீ? சொர்ணம் சொர்ணம் இப்படி இருக்காதே. ஆத்தி மம்பட்டி, நீங்க எங்க எந்த பக்கம்? நான் கேட்க வேண்டிய கேள்வியா நீ கேக்குற? நீ எங்கடாங்க? நானு ஆத்துக்கு போறதுக்காக வந்தேங்க. ஆத்துக்கு போறேன்னு வீட்டுக்குள்ள வந்திருக்க? வீட்டுக்குள்ள கூடி போனா சாப்பிட்டுன்னு சொன்னாங்க, அதாங்க வந்தேன். எவன் சொன்னா? நானே சொல்லிக்கிட்டேங்க. ஐயோ, வீட்டுக்குள்ள ஒரே கூட்டமா இருக்கு, அப்ப நம்ம கிளம்பிடுவோம். என்னடா ஐயா, நீயும் நானும் சேர்ந்து நிக்கிறது கூட்டமா? இல்லங்க, உங்களை திடீர்னு பார்த்தவன பீதியில கேர் ஆகி போய் 7-8 பேர் கூட்டம் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு. உன்ன என்ன தெரியல. எங்க பாருங்க ஐயா ஐயா, உங்க கெட்டப்புக்கு உங்க கேரக்டருக்கு என்னைய டச் பண்றது உங்களுக்கு அவ்வளவு அழகுல சாமி. உன்னை ஏதாவது செஞ்சா அப்படின்னா ஏதாச்சும் சின்னதா செஞ்சு விட்டு அனுப்புங்க. பல்கா எதுவும் பிளான் பண்ணாதீங்க சார், பாடி தாங்காது. சரி, ஒரு 2 காலையும் தூக்கி தோலை போட்டுக்கிட்டு ஒரு டான்ஸ் ஆடிட்டு போடா. இதுங்க என்னதுங்க? ஒரு 2 காலையும் தூக்கி தோல்ல போட்டுக்கிட்டு ஒரு டான்ஸ் ஆடிட்டு போடா வெண்ண. ஏங்க, நான் என்ன மேஜிக் மேனா இல்ல மோடி மஸ்தானா 2 காலையும் தோல்ல தூக்கி போட்டு ஆடுறதுக்கு? நடக்கிறத சொல்லுங்க ஐயா. அப்படியா? சரி, அப்ப 3000 ஊக்கி போட்டுட்டு போ. இது ரொம்ப ஓவர் டோஸாவுல இருக்கு. எங்க 3000 ஊக்கி போட்டா 3 குளோஸ் ஆகி மூக்குல ரத்தம் வந்துருங்க. ஒரு 3 இப்ப நீ போடல, உன் மூட்டை நான் உடைச்சு மூக்குல ரத்தம் வர வைப்பேன். அப்படியா? அந்த முடிக்கு வந்துட்டீங்களா நீங்க? அப்ப வேற வழி இல்லைங்க, போட்டுருக்க போட்டு. போற போக்க பார்த்தா எனக்கு 1க்குல இருந்து எல்லாம் வந்துரும் போல் இருக்கு. இவன் 3000 எண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு மாமாங்க தாண்டு போல் இருக்கு சாமி. இப்படியா வந்து வெண்டத்துக்கு வேணான்னு. ஐயோ, புதுசு புதுசா தண்டனை தர்றாங்களே. ஒரு பெரிய மனுஷனுக்கு கொடுக்கற தண்டனை ஆயுது. கூப்பிட்டு கண்டிச்சு அனுப்புறதை விட்டுவிட்டு எவ்வளவு சில்லித்தனம். அம்மா அம்மா, ஐயோ ஐயோ, ஆஹா, இன்னும் இந்த வட்டாரத்துக்குள்ளேயே சுத்துறமே. 1 மணி நேரமா நடந்திருக்கேன், இங்கனுக்குள்ளேயே தெரிஞ்சா என்ன அர்த்தம்? வீடு போய் சேர்றதுக்கு எப்படி 1 மாசம் ஆகும் போல் இருக்கு. ஐயா, முட்டியை பூரா சட்டியை உடைக்கிற மாதிரி உடைச்சு விட்டானே.
நான் என்ன பண்ணுவேன்? என்னையா சின்ன பண்ண சொர்ணாவூர்ல இருந்து வர மாதிரி தெரியுது. ஆஹா, அங்க இருந்து வர்றது தெரிஞ்சு போச்சு. நான் இப்படி நடக்கிறத பார்த்து விட்டு தப்பு தப்பா அடுத்தடுத்து ஊர்ல பரப்பிடுவாங்க. என்னையா திரு திரு முழிக்கிற? அது ஒண்ணும் இல்லப்பா, எனக்கு அடுத்த வாரம் பிறந்த நாள். அந்த சொர்ண ஆட்டக்கார பிள்ளை தானே, அந்த பிள்ளைய பிறந்த நாள் காடை வச்சு பார்க்கலாமேன்னு ஒரு ஆசைக்கு போயிருந்தேன். போன இடத்துல தம்பி மம்பட்டியா மம்பட்டியா மம்பட்டியானா? இல்லப்பா, அவள வேற ஆளு புக் பண்ணிட்டாங்க. மம்பட்டியானேயா? ஆனா ஒண்ணு இல்லப்பா, மம்பட்டி கால வந்து கால் நெஞ்சு பச்சு உடஞ்சு போச்சு. கைய விடுறா எடுபட்ட பயலுக்கு. இவன் ஒரு ஆளு மட்டும் இன்னத்துல எப்படி வந்தான்? அலாரம் வச்சு வந்திருப்பானோ? எந்த நிமிஷத்துல ரிலாக்ஸ் ஆகக்கூடாது, அலர்ட் ஆயிருக்கும். வாட் சார், நாம அனுப்புன இந்த சிஐடி எல்லாத்தையும் நல்லா கண்காணிச்சிருக்கா சார். சொர்ண கொடி எத்தனா மம்முட்டியா வரா சார். நேத்து ராத்திரி பூரா மம்முட்டியா சொர்ண வீட்டுல தான் சார் தங்கி இருந்துட்டு போயிருக்கான். டிரைவர், ஜீப்பை கொஞ்சம் மறைவான இடத்துல நிறுத்துங்க. உனக்கு மம்முட்டியான பத்தி என்ன தெரியும்? தெரியாது. அவன் ஊருக்குள்ள அடிக்கடி வந்துட்டு போவானே, அத பத்தியாவது தெரியுமா? தெரியாது. அப்ப கோவில் திருவிழால 8 பேரை வெற்றி கொண்டுட்டு தலைமறைவா இருக்கானே, அத பத்தியும் தெரியாது. நல்லா நடிக்கிற சொல்லும். இந்த கோவில் திருவிழால கூத்தடிக்கும் போது நடிக்கலாம். ஆனா நான் யாருன்னு தெரிஞ்ச பிறகும் என் முன்னாடி நடிக்கிற பாரு. சார், கொடி எங்க இருக்கு சார்? என்ன சொல்லலாம் இது? என்ன என்ன உதறது? ஏன் உடம்பெல்லாம் வேர்க்குது? தொடச்சுக்கோ. நீ பதில் சொல்லாட்டி பரவாயில்ல, இந்த கொடியை ஏத்து. மம்முட்டியான் வருவான்ல, அவங்கிட்ட கேட்டுக்கிறேன். ஏத்தடி, ஏத்து. சொன்னா நான் இன்னைக்கு அவனை பிடிச்சு ஆகணும். அவன் தப்பிக்கிறதுக்கு ஏதாவது உதவி பண்ண, உன்னை கொன்னாவது அவனை பிடிப்பேன். சோ அவனுக்கு எந்த சந்தேகமும் வரக்கூடாது, வராதபடி நீ நாட்டம் தூக்கணும். அதுதான் உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. வாசல நின்று வரவேற்ற அவன் சந்தோஷப்படுவான். வெளியே போய் நில்லு. அவன் ஊருக்குள்ள வரும்போது அவனுக்கு எந்த சந்தேகமும் வரக்கூடாது. ஓகே? ஏற்கனவே எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு சார். தெருக்கு திறன மாட்கள் தயாரா இருக்காங்க சார். எப்படி இன்னைக்கு பிடிச்சிருவோம் சார் அவனை. குட். டேக் யுவர் பொசிஷன். எஸ் சார்.